இந்த மழை வந்தா போடுற தொப்பியை போட்டிருக்கு. உனக்கு என்ன தம்பி ஸ்டைல பத்தி தெரியும்? பேசாம வா தம்பி. அது மாதிரி கண்ணாடி எல்லாம் ஸ்டைலா போட்டிருக்கீங்க. சரிண்ண, வாங்க வாங்க வாங்க, நில்லுங்க. நம்ம வார்டுல பொண்ணு பார்க்க போறமேனு அதை என்ன விசாரிக்க வேண்டாமான்னு நம்ம அதான் ஊருக்கு வந்தாச்சுல போவோம். ஊருக்கு வந்துட்டோம்னே இப்ப என்ன நம்ம என்ன பொண்ணு வீட்டுக்கானே போயிட்டோம். நம்ம நின்று அதாவது முதல்ல வந்து பொண்ணை விசாரிக்கணும், பொண்ணு அம்மாவா என்னன்னு பார்க்கணும், பொண்ணு அப்பா விசாரிக்கணும், என்ன பொண்ணு அண்ணன் தம்பிமார் இருக்கணும் விசாரிக்கணும். அவங்க தான் உங்களுக்கு அப்பாங்க ஆப்பு. அதனால அதெல்லாம் விசாரிச்சு தான் நம்ம போகணும்னு. யாராவது அக்கம் பக்கத்தில் யாராவது நல்லா விசாரிச்சு நம்ம ஏன்னா நீங்க வந்து இப்ப நடக்க வந்து 100 வருஷத்துக்கு நீங்க வச்சு வாழக்கூடியதுன உங்க வாழ்க்கை சம்மந்தப்பட்டதுன நம்ம வாட்டில் பொசுக்கு இதாயிடக்கூடாது. நல்லா அக்கம் பக்கத்தில் நல்லா விசாரிச்சு தீர விசாரிச்சு தான் நம்ம போகணுங்க. அதனால கொஞ்சம் பொறுங்க, யாராவது வருவாங்க, அவங்கள்ட்ட நல்ல ஆள்கிட்ட கேட்டுக்கிட்டு நம்ம போவோம். என்னன்னு அவசரப்படாம இருங்க. என்னன்னு பொறுங்க, யாராவது வருவாங்க அந்த ஊர்க்காரங்க, அவங்கள்ட்ட விசாரிப்போம். என்னன்னு நம்ம அவங்ககிட்டே நம்ம பொசுக்குன்னு பொண்ணு வாக்க வந்தோம் வச்சு சொல்லப்படாதுன்னு அந்த வீட்டை காட்டி அந்த வீட்டு ஆள்கிட்ட எப்படி என்ன விவரம், அந்த வீட்டு ஆம்பளை ஆள் எப்படி, அந்த அம்மா எப்படின்னு எல்லாம் நம்ம கிட்ட விசாரிச்சு தான் நம்ம இது பண்ணணும். நம்ம பொசுக்குன்னு யார்ட்டையும் எதுவும் இது பண்ண கிராமத்துக்காரங்க அடியை கொடுத்துருவாங்க நம்மள. அதனால நம்ம வந்து பக்குவமா தான் பண்ணணும். இல்லை அந்த ஒரு அம்மா வர்ற மாதிரி தெரியுதுனே. ஆமா தம்பி, அவ என்னமோ நல்லா அந்த கிராமத்துக்கு குரூப்போட அட்மின் மாதிரி இருக்கா. ஆமாண்ணே, அவளை பிடிச்சு இழு. இதே அந்த அம்மா பிடிச்சிருந்தா புருஷக்காரன் அடி வெளுத்து விட்டு போறான். பீட்ட பண்றணும் பீலா வரணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் எனக்கு அப்படித்தான் தோணுது. அந்த அம்மா நல்ல வாயாடியா இருக்கா. ஆமா, வாய் நல்ல இந்த காது அந்த காது நல்ல. ஆமாண்ணே, ஊர் குசுப்பு ரொம்ப பேச பொம்பளா தான் இருக்க. வரட்டு இந்த அம்மா பாப்ப வரட்டு வரம்புக்காக போறேன். ஏமா இங்க வாங்கம்மா. உங்களுக்கு வாங்கம்மா. என்ன அம்மா மங்கேடி வந்து அம்மா மங்கே தெரியுது. சரி அக்கா இங்க வாங்கக்கா. நல்லா இருக்கா. என்ன தம்பி இந்த அம்மா என்ன கண்டங்கரேன்னு இருக்கு. கண்ணாடியை காட்டிட்டு பாருங்க, செவத்த பொம்பளையா இருக்குன்னு. நல்ல கோமாளி. எனக்கா இந்த குல்பி சிரிக்கும். எனக்கா எங்கோ இல்லையே. வேற ஒண்ணும் இல்லம்மா, ஒரு ஜோலியா வந்தோம். என்ன வேற? அந்த புக்கு வீடு இருக்குல்லம்மா, அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட ஒரு வீடு இருக்குல்ல, ஒரு காரை வீடு இப்ப கெட்டிட்டாங்கல்லம்மா, அந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட அந்த வீட்டு ஆட்களை பத்தி விசாரிக்க வந்தோம்மா. அந்த ஆளுக பத்தி விசாரிக்க போறீங்க நீங்க? சும்மா ஒரு ஜோலியா விசாரிக்க வந்தோம் வச்சுக்கோங்களேன். நான் அடுத்த வீட்டு கதையெல்லாம் நான் பேச மாட்டோம்யா. அடுத்த வீட்டு குசும்பு, அடுத்த வீட்டு பேச்சு, அதெல்லாம் நான் பேசவே மாட்டோம்யா. அதுக்கு சொல்லலம்மா, ஒரு அதாவது நீங்க பக்கத்து ஆளுகளே அவங்க நான் குறை சொல்ல வரல, பக்கத்து ஆளுகளே அவங்க எப்படின்னு விசாரிக்கும், வேற ஒண்ணும் இல்லம்மா. இந்த அம்மா கொஞ்சம் வாயாடின்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏமா இப்படி ஊர்ல ஒரு கிராமத்துல 4 பேர் சொல்லி அண்ணன் கேட்டாரு, இது தப்பாமா? இது சொல்லுனே மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, வெளியில சொல்ல மாட்டேன். பாட்டேன்னு சொல்லணும்னு தோணுச்சு சொல்லுறேன். அந்த பொம்பளை கொஞ்சம் வாயாடிதான். வாங்கி அவ இந்த ஊர்ல இருந்து அவ பிறந்த ஊர் வரைக்கும் நீடும். யாரு அந்த பொம்பளை? அந்த பொம்பளை வாங்கி அவ்வளவு பெரிய வாயா? ஆமா. சரிம்மா, அந்த அண்ணாச்சி எப்படிமா? அவர் வாயிடா அப்புறாணியா? வாயில பூச்சில எப்படிமா சாப்பிடுவாரு? ஏயா என்ன கேள்வி கேட்க? நல்ல போட்டு கேட்டு இந்த டைம் கண்ணாடியும் போட்டுக்கிட்டு தொப்பியும் போட்டுக்கிட்டு வாயில எங்க அண்ணன் அப்பப்ப தெரியாது. அவர் அப்புறாணி ஆளுங்க. அந்த பொம்பளைக்கு பக்கையில இந்த ஆளு அப்புறாணி ஆளு. சரிம்மா, பேரு சாந்தி. சரி, அவரு பேரு கதிரவன். சரிம்மா, எத்தனை பிள்ளைங்கம்மா? 3 இல்லையே. 3 பொம்பளை பிள்ளை, அவள் பிள்ளையம்மா? 2 பையங்க, ஒரு பொட்ட பிள்ளை. பையங்க என்னமா செய்றாங்க? பெரியவன் எனக்கு இந்த படம் பிடிக்கானோ. எந்த ஊர்ல? மெட்ராஸ்ல இருக்கானோ. சின்னவன் இந்த வீடு கட்டுறதுக்கு படிச்சிருக்கானா? கொத்தனாராமாவே? ஏயா இப்ப படிக்காங்கல்ல வீடு கட்டுறதுக்கு. இன்ஜினியர். அந்த நாருதான். சரி சரிம்மா. பொம்பளை பிள்ளை என்னமா பண்ணுது? பொம்பளை பிள்ளை பெரிய படிப்பு படிச்சிருக்காயா? அப்படியா? என்ன பெரிய படிப்பு? வாத்தியாருக்கு படிச்சிருக்கானா? ஓ சரிம்மா சரிம்மா. காலேஜ் வாத்தியாருக்கு. காலேஜ் வாத்தியாருக்கா? படிச்சிருக்கா? சரிம்மா. அவ பேருக்கு பின்னாலே இத்தா நேரத்துக்கு வருவான் படிப்பு. அந்த எழுத்து என்னமா? எழுத்து அப்படி படிச்சிருக்கா. எங்க அண்ணனும் அப்படித்தான். எங்க அண்ணன் படிச்ச படிப்பை சொன்னா 2 நாள் ஆகுமா? ஆமா. என்ன வேலை பார்க்காங்க? அவ அப்பா துணைக்கு இருக்கா. அம்மா அவ அப்பா என்ன செய்யறாரு? அவ அப்பா சும்மாதான் இருக்காருமா. இதுக்குத்தானாக்கும். சரி, அந்த இதெல்லாம் விசாரிக்கல.
என்ன சமாச்சாரம்? எதுக்கு? ஏமா வேற ஒண்ணு இல்லம்மா, எங்க அண்ணனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணுமா. சரி அது எதுவும் ஒரு பொண்ணு துப்பு கிடைக்குமான்னு அந்த ஊர்ல துப்பு கிடைக்குன்னு சொன்னாங்க. சரி, அதனாலதான் வந்தோம்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா. அண்ணனா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்காரு, நீங்களே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அர்த்தம் அண்ணன் கம்மன் நின்றுட்டு இருக்காரு. ஏமா நான் தான் பேச வருமா? பேசுறேன். ஊமையா? என்ன இப்படி கேக்கீங்க? நான் வாய் பேச ஆரம்பிச்சேன்னா நீ அவ்வளவுதான். தாங்க மாட்டேங்கம்மா, எங்க அண்ணன் பேசுவாருமா அப்படியே. என்னையோடவா? உங்களை விட யாரையும் பேச முடியாதுமா. சரி, கண்ணாபுரி செப்பத்தான் பண்ணாக்கும். கண்ணாடி போட்டுருக்காரு பாரு. நான் கூட இப்ப கண்ணாபுரி செப்பட்டி கூட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டேன். ஸ்டைலுக்கு போட்டிருக்காரு எங்க அண்ணன். அவர் படிச்ச படிப்பு ஒரு அதாவது போட வேண்டாமாமா. சரி, பொண்ணு எந்த பொண்ணு? ஒரு துப்பு கிடைக்குமான்னு கூட விசாரிச்சேன் நானு. பொண்ணு சொன்னா தானே நான் சொல்ல முடியும். என்ன நீங்க? எனக்கு தெரியும். ஏமா அந்த வீட்டு பொண்ணை தான் நாங்க பார்க்க வந்திருக்கோம்மா. சாண்டி வீட்டு பொண்ணுங்க? ஆமாம்மா, அந்த காலேஜ் படிச்ச பிள்ளைங்க. அந்த வாத்தியார் பிள்ளைய தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த பையன் அவன் முழங்காடு கூட இருக்க மாட்டான் போலுக்க. ஏமா அதெல்லாம் நீங்க பேசக்கூடாதுமா. கேட்டு கேள்வி சொல்லுங்க. புரிஞ்சுனே அவன் எம்பிட்டு படிச்சிருக்கா, எப்படி இருக்கா? இவன போய் சந்தேகம்தான். சரி இருக்கட்டும். பையன் பேர் என்னது? இவர் பேர் வந்துமா குருசாமிமா. குருசாமியா? ஆமா, குருஷ்மா என் பேரு. பில்டப் பண்றணும், பீலா விடணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள குருஷ். அது இசு. ஏமா அவர் ஸ்டைலா வச்சிருக்காரு. அது அப்படியா? சரி, இப்ப அந்த பொண்ணு பாக்க போறீங்களாக்கும். ஆமாம்மா, ஆமா, அதுதான் அவன்கிட்ட விசாரிச்சோம்மா, வேற ஒண்ணும் இல்லம்மா. இப்படி 2 பேரும் வந்துகிட்டு என்னத்தையா அவ வீட்டுல பின்னாடி கிடக்க ஈய பாத்திரத்தை கலாண்டு போற மாதிரி வந்து நின்றுகிட்டு அவ வீட்டுக்கு பொண்ணு வாக்க வந்தீங்க. அப்படியா தெரியுது பார்த்தா உங்களுக்கு? அந்த தொப்பியும் துண்டும் பாக்கையில அப்படித்தான் இருக்கு. ஏமா மாப்பிள்ளை எப்படி வந்து ஒரு மிடுக்குல வந்திருக்காரு. என்ன மடிக்குது? தெரியுமாம்மா? நல்லா வண்டிய பொண்ணு காட்டுக்கிட்டு. ஏமா என் ஸ்டைல பத்தி உனக்கு என்னமா தெரியும்? என் பேரு குருஷ்மா. என் பேரு கொய்யால. என்னோட தொப்பிய பாத்தியா? என்னோட ஷர்ட் பாத்தியா? என்னோட வேட்டிய பாத்தியா? இது என்ன ஒரு கூத்தாடி கதையா இருக்கு ரெண்டும்? அதுவும் இல்லாம ஒரு பேருங்க வந்தவளைய பார்த்து ஊர்காலங்களுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பிடிச்சு அழைச்சு போடுவாங்க. உங்களுக்கு ஏம்மா, பார்த்தா அப்படிதான் தெரியும். நாங்க என்ன ஆட்டுக்குட்டி கோழியாம கலாம் வந்திருக்கோம். நல்லா வண்டிய நீங்க பொண்ணு வாக்க. இதுக்கு முன்னாடி விசாரிக்கலையா? எப்போ உங்களுக்கு பொண்ணுக்கு துப்பு கொடுத்தாங்க? அவங்க இப்போ துப்பு கொடுத்தா ஒரு 5-6 மாசம் இருக்குமாங்க. 5-6 மாசம் இருக்குமா? அதுதானே கேட்டேன். 6 மாசத்துக்கு முன்னாடி அந்த துப்புக்கா இன்னைக்கு வந்து விசாரிக்க வந்திருக்கேன். ஆமாமா, ஆமாமா. சொல்லுங்கம்மா. நல்லா வண்டிய வேற தகவல் அந்த வீட்டுக்கு சொன்னீங்களா? இல்லம்மா, ஒண்ணும் சொல்லலம்மா, அதான் விசாரிச்சு போவோமேனு ஒரு வந்தோம். பொண்ணு பார்க்க வர லட்சணம் இப்படி ஆகும். அந்த வீட்டுக்கு முன்னூடி தகவல் கொடுக்க வேண்டாமாக்கும். ஏமா அந்த புரோக்கர் சொன்னாருமா, அவர் சொல்லி 6-7 மாசம் இருக்கும். நீங்க பொண்ணு விட்ட துப்பு தொலைக்குதேராக்கும் துப்பு. உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்து தொலைக்கிட்டாலும் அங்க விளங்கிரும். ஏமா என்ன இப்படி பேசிய பெரிய பொம்பளை? அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்து 6 மாசம் ஆச்சு. அவன் வெளிநாட்டுல இருக்கா. யாரோ பிள்ளைங்கள போய் வெளிநாட்டுல இருக்கா. நல்ல சம்பாத்தியம் பண்ணுதாக, நல்ல ராசாத்தி இருக்கா. இப்ப அவன் குழந்தைக்க வளகாப்புக்கே வந்தாலும் இப்ப போல நீ பொண்ணு வேணும் புண்ணு வேணும் வந்துருக்கேராக்கும். பண்ணல ஆட்டிக்கிட்டு வந்துட்டாங்க.